நமது சர்க்குரு சொல்லிய யமுனா ஜெயந்தி, அந்த யமுனாவுக்கு முன்னாடி ஸ்ரீ போட்டால் அதனுடைய மரியாதையே வேற. இந்த மாதம் அகஸ்திய விஜயத்திலே நாம் இதை பற்றி விளக்கமாக கொடுத்துள்ளோம். மாசி பங்குனி 2026 மார்ச் மாதம் 2026 என்கின்ற அருமையான அந்த புத்தகத்தை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். எதிர்காலத்தில் கிடைப்பது மிக மிக கடினம். இந்த பாரத புண்ணிய பூமியிலே கிருஷ்ண பரமாத்மா பிறந்த கிருஷ்ண ஜெயந்தி மற்றும் ஸ்ரீராம நவமி போன்ற விழாக்களை எவ்வளவு சந்தோஷமாக உற்சாகமாக கொண்டாடுகிறோமோ அதே போல ஸ்ரீ யமுனை பிறந்த நாள், அதான் ஸ்ரீ யமுனை ஜெயந்தி பண்டிகையும் கொண்டாட வேண்டும். இதுவரை நாம் தெரிந்து கொள்ளாமல் இருப்பதெல்லாம் நமக்கு தெரிவிக்கின்ற ஒரே புனிதமான மாத இதழ் இந்த அகஸ்திய விஜயம். அந்த மார்ச் மாதம் 24ஆம் தேதி வருகின்ற விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை சஷ்டி திதி ரோகிணி நட்சத்திரம் இப்படி வருகின்றது. அன்று அன்னை ஸ்ரீ யமுனாவின் ஜெயந்தி வருகின்றது. கலியுகத்தின் மக்களிடையே ஏற்பட்டுள்ள கவனக்குறைவு, அசிரத்தை, அதனுடைய காரணமாக இந்த மகா உன்னதமான பண்டிகை சில இடங்களில் மட்டும் கொண்டாடப்பட்டு வருகின்றது. அது வடக்கே நடக்கின்றது, தெற்கேயும் நடக்க வேண்டும். அன்னை யமுனையின் அருள் நமக்கு கிடைத்து விட்டால் அது எளிமையான முறையிலே கிருஷ்ணரின் பாதங்களை அடைவதற்கு நல்ல வழிகளை உடனடியாக ஏற்படுத்தி கொடுக்கும். யமுனை தேவி சூரிய பகவானின் புதல்வி, சூரிய பகவானின் பெண் குழந்தை, கிருஷ்ண பரமாத்மாவின் அஷ்ட மகரிஷிகளுள் ஒருவராக திகழ்பவர். திரளெடுத்து ஓடும் ஸ்ரீ கிருஷ்ண பக்தி சாகரமே யமுனை நதி. கிருஷ்ண பரமாத்மாவின் அம்சமாக திகழும் யமுனை தேவி கோகுலத்திலும் பிருந்தாவனத்திலும் கண்ணனின் லீலைகளை ஸ்பரிச சம்பந்தத்தோடு அனுபவிக்கும் பாக்கியத்தை பெற்ற ஒப்பற்ற திருத்தாய். கிருஷ்ண ஸ்பரிசம் என்பது சம்பந்தம் பெற்ற பிறகே யமுனை நதியின் நிறமும் அப்படியே கருமையாக மாறியது. இந்த நல்ல நாளிலே மனதார அன்னை யமுனையை வழிபடுவது நமக்கு அளப்பரிய பலன்களை தர இருக்கின்றது. பகவான் கிருஷ்ணரின் மீது பக்தி செய்யவும் கிருஷ்ண நினைவிலும் உணர்விலும் லயிக்கவும் யமுனை வழிபாடு மிக மிக சிறந்த முறையாகும். மேல் உலகமான பிரஜபூமி, பிரஜாலோகம் என்று சொல்க, பிரஜபூமி அல்லது கோலோகத்தை தரிசிக்க விரும்பும் பக்தர்களுக்கு இந்த நாளிலே செய்யும் பூஜைகள் நல்ல வழி பிறக்க வழிவகுக்கும். நம் மனதிலே படிந்து உள்ள தீய எண்ணங்கள் மற்றும் அழுக்குகளை அப்படியே முழுமையாக நீக்கி மனதை தூய்மையாக்கி தரும் அப்படிப்பட்ட சக்தி அந்த அன்னையான யமுனைக்கு உண்டு. இதையே ஆதிசங்கரர் பகவத்பாதால் யமுனா அஷ்டகம், அதான் யமுனாஷ்டகம் ஸ்லோகத்தில் குறிப்பிட்டுள்ளார். வாங்கி படித்து பாருங்கள். இப்படி திருமண தடைகள் இல்லாத இடமே இல்லை, பார்க்காத ஜோதிடமே இல்லை, செய்யாத பரிகாரமே இல்லை என்று இயங்குகின்றவர்களுக்கு இது ஒரு நல்ல வரப்பிரசாதம். திருமண தடைகள் உள்ளவர்கள் இந்த நாளிலே 24 மார்ச் 2026 விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இப்படி நீங்கள் இந்த நாளிலே வழிபாடு செய்வது, ஒருவரின் நிறத்தின் அடிப்படையில் பேதம் பார்ப்பது, டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், இப்படி அவங்க சிகப்பு இவங்க கருப்பு இப்படி பார்ப்பது ஒரு பெரும் தவறு, மாபெரும் தவறு. குறிப்பாக அன்னை யமுனை இந்த இன்னல்களை சந்திப்போருக்கு உடனடியாக மனக்குறைகளை நீக்கி மங்கள வாழ்வை அருள்வாள் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். வழிபாட்டு முறை மிக மிக எளிமை. பாருங்கள், இந்த நாளிலே, இந்த திருநாளிலே நாம் நீராடும் தண்ணீரிலே மோதிர விரலை கொண்டு நீங்கள் ஓம் ஸ்ரீ யமுனா தேவியே போற்றி சொல்லுங்க. ஓம் ஸ்ரீ யமுனா தேவியே போற்றி என்று அந்த நீரிலே எழுத வேண்டும் மோதிர விரலால். யமுனை ஜெயந்தி அன்று யமுனை சகஸ்ரநாமம் பாராயணம் செய்வது அப்படி சொல்ல முடியாத கோடி கோடி பலன்களை கொடுக்கும் அற்புதமான சக்தி வாய்ந்த நாள். இந்த ஸ்லோகம்
கிருஷ்ண பரமாத்மாவிற்கு மிக மிக பிடித்தது என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். எவர் ஒருவர் யமுனை சகஸ்ரநாமத்தை பக்தியுடன் படிக்கின்றாரோ அவருக்கு கிருஷ்ணரின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் என்பது சத்தியம். மோட்ச சாம்ராஜ்யமும் கண்டிப்பாக கிட்டும். யமுனா சகஸ்ரநாமம் படிக்க தெரியாதவர்கள் நாம் இப்பொழுது கீழே கொடுக்க இருக்கின்ற பெயர்கள் நாமங்கள் என்று சொல்வோம். ஒவ்வொன்றையும் 48 முறை ஓத வேண்டும். கஷ்டமாக இருக்கே சார், கவலைப்படாதீர்கள். நாம் கொடுக்கின்றது 21 பெயர்களை 48 முறை. சாதாரணமாக ஒரு 35 நிமிடத்தில் பண்ணிடலாம். பாருங்கோ. ஓம் ஸ்ரீ காளிந்தி போற்றி, ஓம் ஸ்ரீ யமுனா போற்றி, ஓம் ஸ்ரீ ராதா சகி போற்றி, ஓம் ஸ்ரீ பிருந்தாவன வினோதினி போற்றி, ஓம் ஸ்ரீ ஹரிப்பிரியா போற்றி, ஓம் ஸ்ரீ மகாநதி போற்றி. 7 ஓம் ஸ்ரீ கோமதி போற்றி. 8 ஓம் ஸ்ரீ தேவி போற்றி. 9 ஓம் ஸ்ரீ விருந்தா போற்றி. 10 ஓம் ஸ்ரீ ரம்யா போற்றி. 11 ஓம் ஸ்ரீ கோகுல வாசினி போற்றி. 12 ஓம் ஸ்ரீ பாரதி போற்றி. 13 ஓம் ஸ்ரீ அதுலா போற்றி. 14 ஓம் ஸ்ரீ நாரதி போற்றி. 15 ஓம் ஸ்ரீ ரங்கா போற்றி. இந்த பாருங்க, ஓம் ஸ்ரீரங்கா போற்றி. 16 ஓம் ஸ்ரீ நாகவல்லி போற்றி. 17 ஓம் ஸ்ரீ சகுந்தலா போற்றி. 18 ஓம் ஸ்ரீ தோடி போற்றி. 19 ஓம் ஸ்ரீ லதா போற்றி. 19 மீண்டும் ஓம் ஸ்ரீ லதா போற்றி. 20 ஓம் ஸ்ரீ கர்க சம்ஹிதா போற்றி. 21 ஓம் ஸ்ரீ கோபி கோபால வந்திதா போற்றி என்று ஓதுங்கள். 48 முறை சொல்லுங்கள். உங்களுக்கு நடக்கக்கூடாதது, தடைப்பட்டு போனது, நடைபெற வேண்டியது அத்தனையும் நல்ல விதமாக நடக்கும். இந்த நாள் முழுவதும் ஓம் ஸ்ரீ கலிந்த நந்தினியே போற்றி, ஓம் ஸ்ரீ கலிந்த நந்தினி தாயே போற்றி, ஓம் ஸ்ரீ கலிந்த நந்தினி தாயே போற்றி என்று ஜெபித்து கொண்டே இருப்பது அளவற்ற பலன்களை தர இருக்கின்றது. மேலும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவிற்கு கிருஷ்ண துளசி சமர்ப்பிப்பதும், துளசியினால் அர்ச்சனை செய்வதும், பூஜை செய்வது, ஒரு பாத்திரத்திலே தூய தீர்த்தம் நல்ல நீர் எடுத்து அதில் கிருஷ்ண துளசியை கருந்துளசியை ஊற வைக்க வேண்டும். ஓம் ஸ்ரீ விரஜமண்டல தீர்த்த தேவதைகளே ஆவாகயாமி. எப்படி? ஓம் ஸ்ரீ பிரஜ மண்டல தீர்த்த தேவதைகளே ஆவாகயாமி என்று 3 முறை மோதிர விரலால் அந்த தீர்த்தத்தில் எழுதிய பிறகு அந்த தீர்த்தத்தை கொண்டு கிருஷ்ணர் விக்கிரகத்திற்கு, அந்த கிருஷ்ணருடைய பொம்மையெல்லாம் வச்சிருப்பீங்களா வீட்டில், அதற்கு அபிஷேகம் செய்வது மிகுந்த புண்ணியத்தை அள்ளித்தர இருக்கின்றது. மேலும் இதற்கு பிறகு அரகஜா என்கின்ற நல்ல நாட்டு மருந்து கடையில் கிடைக்கின்ற ஒரு மூலிகை மை, அந்த அரகஜா மை கலந்த சந்தனத்தை கொண்டு, கையால் அரைத்த சந்தனத்தை கொண்டு ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் படத்திற்கோ அல்லது சிலைக்கோ பொட்டு திலகம் இடுவது அற்புதமான ஒரு நல்ல பலனை தர இருக்கின்றது. இந்த நாளிலே வீட்டில் புல்லாங்குழல் ஓசையை ஒலிக்க செய்வது ஒரு பெரிய அதிசயமான நல்ல விசேஷமான நல்ல செய்தியை கொண்டு வரும் சம்பவம் ஒன்று நடக்க இருக்கின்றது. இப்படி புல்லாங்குழல் ஓசையை ஒலிக்க செய்வது வீட்டிற்கே மிக மிக விசேஷம். நமது குருநாதர் சர்க்குரு ஸ்ரீ வெங்கட்ராம சுவாமி கூறுவது என்ன? ஒருவருக்கு வாசிக்க தெரியாவிட்டாலும் வீட்டில் வீணை, புல்லாங்குழல், மிருதங்கம் ஆகிய இசைக்கருவிகள் இருப்பது ஒரு பெரிய மங்களகரமான ஒரு காரியமாகும். அப்படி அந்த செயலை எல்லோரும் செய்ய இப்பொழுது ஆரம்பிங்கள். இந்த வாத்தியங்களுக்கு சந்தனம் குங்குமம் இட்டு நமஸ்காரம் செய்து தினமுமே வணங்கி வருவது வேண்டும். இது வீட்டில் மகாலட்சுமி மற்றும் சரஸ்வதி தேவியின்
அற்புதமான கடாட்சத்தை பரிபூரணமாக பெற்றுத்தரும் இப்படிப்பட்ட நாளிலே நீங்கள் செய்ய வேண்டிய தானங்கள், புல்லாங்குழல் தயாரிப்பவர்களுக்கு, அந்த ஏழைகளுக்கு உதவி செய்வது, புல்லாங்குழல் தயாரிப்பவர்களுக்கு தேவையான பொருட்களை தானமாகவும் வாங்கி வழங்கலாம். மேலும் கிருஷ்ணர் கோவில்களில் புல்லாங்குழல் கச்சேரிகளுக்கு இப்போதே ஏற்பாடு செய்துவிட வேண்டும். அன்னதானம் என்ன செய்ய வேண்டும்? கிருஷ்ணர் கோவில்களிலே நாவல் பழம் அல்லது கத்தரிக்காய் சாதம் ஆகியவற்றை பக்தர்களுக்கு தானமாக வழங்குவது நன்மை பயக்கும். நமது ஆன்மீக பாரம்பரியத்தை மீண்டும் மீட்டு எடுப்போம் என்ற ஒரு வைராக்கியம் நமக்கு வர வேண்டும். வரும் பங்குனி மாதம் 10ஆம் தேதி அன்று யமுனை ஜெயந்தியை கொண்டாடி அன்னை யமுனையின் அருளால் கிருஷ்ண பிரேமையை போற்றுவோம் போற்றுவோம் போற்றுவோம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய நமகா. எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையது. அருளாலா அருணாச்சலா.